அனைவருக்கும் வணக்கம். அண்ணாமலை ஐபிஎஸ் புது கட்சி தொடங்கிட்டாரு, தொடங்க போகிறாரு. மக்கள் அலை போல் மோதி இன்றைக்கி ஏகப்பட்ட மக்கள், அதாவது வயசானவங்கலேருந்து கொஞ்சம் வயசு பிள்ளையிலேருந்து கொஞ்சம் வயசு பையிலேருந்து எல்லாருமே அண்ணாமலை பக்கம் அப்படியே திரும்புகிறாங்க. ஏன்னு சொன்னால், ஒரு தரமான மனிதன், நல்லா படித்த மனிதன், அவர் பேசுகிறது எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி செய்கிறாரு. யாரும் தப்பு செஞ்சாலும் அதை தட்டி கேட்டு அது கூட எல்லா தப்பு தவறு எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறாரு. எல்லாத்துக்கும் புரியுது. இப்போ என்னைய மாதிரி ஒரு படிக்காதவனு கூட அவர் பேசுகிறது புரியுது. அப்போனும்போது அண்ணாமலை எல்லார் மனசுலையும் பதிவாயிட்டார். அண்ணாமலை தமிழ்நாட்டுக்கு வந்தால் எல்லாத்துக்கும் நல்லாத்தே இருக்கும், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் ஏற்கனவே இருந்த அந்த டெலிஃபோனு பூத்துக்கெல்லாம் தூக்கி வெளியில் போட்டுட்டு இளைஞர்கள் வாங்க, நல்லா படித்தவங்க வாங்க, நல்லா இப்போ அரசியல் பேச தெரியல, சட்டங்கள் நிறையா படிச்சுட்டு அரசியல் பண்ணுங்கள். இப்போ அண்ணாமலை மாதிரி அதெல்லாம் பண்ணாமல் தற்கொரியலாக தெரிஞ்சுட்டு இப்போ மைக்கை பிடிச்சி பேசிக்கிட்டு தரங்கட்டு பேசக்கூடாது. இன்றைக்கி காலையில் கூட பாருங்கள், ஒருத்தன் சாரி நம்ம மரியாதையாக பேசணும், அவர் பேசுகிறான்னு பேசக்கூடாது. காந்தி முருகன் ஒருத்தர் அண்ணாமலை அவ்வளோ தரக்குறைவாக பேசுகிறாரு. இவர் படித்த காலேஜில் தான் அவரும் படித்தாலும் அண்ணாமலை கோட்டாவில் படித்து வந்தார். அவர் எதில் வந்தானே? மனுஷன் தரமாக இருக்கார்ல, அவர் என்ன வேலை பார்க்குறார், நீ என்ன வேலை பார்க்குற? நீ எல்லாத்தையும் அவன் அதை செஞ்சான் இதை செஞ்சான்னு போட்டு கொடுக்குற வேலை பார்க்குற. அவராச்சும் படித்து ஐஏஎஸ் ஆகி ஐபிஎஸ் ஆகி இன்றைக்கி மக்களுக்கு நல்லது செய்யணும்னா மக்கள் இன்றைக்கி தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. உன்னை யார் ஆடுவா? அதாவது என்றைக்குமே தரக்குறைவாக பேசாத. உன்னால் தன் புத்தினால் சொல்ல முடியுதா? பெரியாரப்பார், அம்பேத்கரப்பார், காந்தியப்பார், தேவரை பார், ஐயா காமராஜரை பார். இவங்கெல்லாம் தெய்வமாக செத்து தெய்வமாக போயிட்டாங்க. அவங்கள பார்த்து நீங்கள் காப்பி அடிக்காதீங்க. உங்கள் சுய புத்திக்கு, உங்கள் சுய புத்தியில் நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்யுங்க, மக்களை பேசுங்க, மக்களுக்கு நல்லது செய்யுங்க, நல்லதை பேசுங்க. அடுத்தவங்க சொல்லிட்டு செத்து போனதவே நீங்கள் பிடிச்சிக்கிட்டு எத்தனை நாளைக்கு தொங்க போகிறீங்க சொல்லுங்கள்? அவங்களாம் செத்து தெய்வமாயிட்டாங்க. அவங்க நல்லபடியாக ஆட்சி ஆண்டாங்க, எல்லா மக்களும் ஒன்றுண்டு ஆண்டாங்க. உங்களால் ஆக முடியுதா? எத்தனை பிரிவை பிரிக்கிறீங்க? இதுக்கு தான் அண்ணாமலை வரணுன்றது. அண்ணாமலைன்னா எல்லாத்தையும் ஒரே சமநிலையில் பார்ப்பார், ஏற்றத்தாழ்வு பார்க்க மாட்டார். அவர் சுயநலமாக பேசுகிறார். நீங்கள் செத்து தெய்வம் போனவங்க சொல்லிட்டு போனதை வச்சுட்டு ஓயாமல் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. புலி வருது புலி வருது புலி வருதுன்னு. இதை பூரா சொல்லிக்கிட்டே இருந்தால் புலியும் வராது, ஒன்றும் வராது. அவங்களாம் பேசுகிறதெல்லாம் ஒரு காலம். உங்கள் சுய அறிவு இருக்கா இல்லையா? அதை வச்சு சிந்திங்க, அதை வச்சு சொல்லுங்கள் மக்களுக்கு. நல்லது நான் செய்வேன், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்லுங்கள். இப்போ நான் உன்னை சொல்கிறேன்னா என்னை நான் சொன்னேன்றதுக்காக அது முடியுமா? நான் செத்து போயிட்டேன், நான் பேசுனது யாரும் பேசக்கூடாது. அதே மாதிரி தான் எல்லாருமே செத்து தெய்வமாக போனவங்களை நீங்கள் இழுத்து பேசவே கூடாது. உங்கள் சுய அறிவுக்கு அரசியல் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா இருக்கும், நாடும் நல்லா இருக்கும், நாட்டு மக்கள் நல்லா இருக்கும். யாரோ சொல்லிட்டு செத்து போயிட்டாங்க, அவங்கள பிடிச்சிக்கிட்டே தொங்குறீங்க. உங்களுக்கு சுய அறிவு இல்லை. அப்போ உங்களுக்கு சுய அறிவு இருந்தால் செத்து போனவங்க சொன்னதெல்லாம் நீங்கள் எடுத்து பேச மாட்டீங்க. வரட்டுமா? திருந்துங்க, திருந்தி அவன் சுய அறிவில் பேசுங்க, அதுதான் நல்லாயிருக்கும். அப்போ அந்த காந்தி முருகா ஓவராக ரொம்ப அண்ணாமலையை புகழாத, நீ அழிஞ்சு போவ.